வெல்கம் டு தமிழ் வேர்கள் யூடியூப் சேனல். எங்கள் நாடு எங்கள் வீடு. ஒரு காலத்தில் அமைதியான பசுமையான காட்டின் மையத்தில் ஒரு புத்திசாலித்தனமான பழைய மரம் இருந்தது. அதன் அடர்த்தியான பட்டை பல பருவங்களை தாண்டியது. அதன் உயரமான கிளைகள் நீட்டிய கைகளைப் போல வானத்தை எட்டின. முயல்கள், மான்கள், பறவைகள் மற்றும் அணில்கள் போன்ற அனைத்து வகையான விலங்குகளும் அதன் நிழலின் கீழ் ஓய்வெடுக்கவும் விளையாடவும் மரத்தின் கடந்த கால மென்மையான கதைகளை கேட்கவும் கூடின. ஒரு பிரகாசமான காலை ஒரு சிறிய விதை பழைய மரத்தின் அருகே விழுந்தது. அது பரந்த காட்டைச் சுற்றிப் பார்த்து, நான் உன்னைப் போல பெரியதாகவும் வலிமையாகவும் வளர விரும்புகிறேன் என்று கிசுகிசுத்தது. பழைய மரம் அன்புடன் சிரித்துக்கொண்டே பதிலளித்தது, உன்னால் முடியும் சிறியவனே, ஆனால் அதற்கு நேரம், சூரிய ஒளி, மழை மற்றும் நிறைய பொறுமை தேவை. விதை நம்பிக்கையால் நிறைந்திருந்தது. துணிச்சலான இதயத்துடன் அது மென்மையான மண்ணில் தன்னை புதைத்துக் கொண்டது. நாட்கள் வாரங்களாக மாறியது. விதை முளைக்கத் தொடங்கியது. ஆனால் அது எளிதானது அல்ல. சில நாட்கள் வறண்டதாகவும் சில இரவுகள் குளிராகவும் இருந்தன. விதை சோர்வாகவும் தனிமையாகவும் உணர்ந்தது. இது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று சிறிய விதை சொன்னது. நான் இப்போது ஒரு உயரமான மரமாக இருக்க விரும்புகிறேன். ஞானமுள்ள வயதான மரம் மெதுவாக பதிலளித்தது, பெரிய விஷயங்களுக்கு நேரம் எடுக்கும். வலுவாக இருங்கள், தொடர்ந்து வளருங்கள். எனவே விதை இன்னும் கடினமாக முயற்சித்தது. அது அதன் சிறிய வேர்களை பூமியில் ஆழமாக நீட்டி அதன் முளைக்கும் இலைகளை சூரியனை நோக்கியிருந்தது. அது ஒவ்வொரு மழைத்துளியையும் குடித்து ஒவ்வொரு தங்க சூரிய ஒளிக்கற்றையையும் உள்வாங்கியது. பருவங்கள் மாறின. அந்தச் சிறிய செடி ஒரு மரக்கன்றாகவும் பின்னர் ஒரு சிறிய மரமாகவும் மாறியது. பறவைகள் அதன் கிளைகளில் அமரத் தொடங்கின. அணில்கள் அதன் இலைகளுக்கு இடையில் விளையாடின. இளம் மரம் இப்போது பழைய மரத்தின் அருகே பெருமையுடன் நின்றது. ஒரு நாள் அது மேலே பார்த்து, நீ சொன்னது சரிதான், நான் பொறுமையாக இருந்து வளர வேண்டியிருந்தது என்று சொன்னது. பழைய மரம் பெருமையுடன் தலையசைத்தது. ஆம், அது அன்பாகச் சொன்னது. ஒவ்வொரு பெரிய மரமும் ஒரு காலத்தில் உன்னைப் போலவே ஒரு சிறிய விதையாக இருந்தது. எனவே அந்த அமைதியான காட்டில் ஞானமுள்ள வயதான மரமும் இளம் மரமும் அருகருகே நின்றன. ஒன்று கடந்த காலக் கதைகளுடனும் மற்றொன்று எதிர்காலக் கனவுகளுடனும். ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் ஆழமான காடுகளுக்கு மேலே இரவு வானம் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களால் பிரகாசித்தது. அவை ஒவ்வொரு இரவும் மகிழ்ச்சியுடன் மின்னின, நடனமாடின. அவற்றில் லுமா என்ற ஒரு சிறிய நட்சத்திரம் இருந்தது. அவள் வானத்தில் இளைய மற்றும் சிறிய நட்சத்திரம். லுமா சுழன்று பிரகாசிக்க விரும்பினாள். ஆனால் ஒரு மாலையில் மேகங்களுக்கு இடையில் ஒளிந்து விளையாடும்போது அவள் வழுக்கி வானத்திலிருந்து விழுந்தாள். கீழே கீழே அவள் விழுந்து ஒரு மந்திரித்த காட்டின் நடுவில் ஒரு மென்மையான பாச்சிப் படுக்கையில் மெதுவாக இறங்கினாள். அவள் ஆச்சரியத்துடன் சுற்றிப் பார்த்தாள். ஓ இல்லை, நான் இப்போது வானத்தில் இல்லை. அவள் கிசுகிசுத்தாள். அவளுடைய ஒளி கவலையால் மங்கலானது. அப்போது ஆலிவர் என்ற ஆர்வமுள்ள ஆந்தை தனது மரத்திலிருந்து கீழே பறந்தது. நீ யார் என்று மெதுவாக கத்தினான். நான் லுமா, ஒரு நட்சத்திரம். அவள் சோகமாக பதிலளித்தாள். நான் விளையாடும்போது தொலைந்து போனேன். வீட்டிற்கு எப்படி திரும்புவது என்று தெரியவில்லை. ஆலிவர் ஒரு கணம் யோசித்தான். ஒருவேளை வானம் உன்னை பார்த்து உன்னை திரும்பக் கொண்டு வரும் வகையில் பிரகாசிக்க நாங்கள் உனக்கு உதவலாம். லூமா கொஞ்சம் சிரித்தாள். அப்படியா? ஆலிவர் தலையசைத்து தனது காட்டு நண்பர்களை ஒன்று திரட்டினான். மின்மினிப் பூச்சிகள் லுமாவைச் சுற்றி நடனமாடி பிரகாசமாக ஒளிர்ந்தன. மரங்கள் வழியாக நிலவொளி எட்டிப் பார்த்து அவளுக்கு அரவணைப்பை கொடுத்தது. காற்று அவளது உற்சாகத்தை உயர்த்த பாடல்களை பாடியது. அவர்கள் அவளை உற்சாகப்படுத்தும்போது லுமாவின் ஒளி வலுவாக, எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது. அவளுடைய பிரகாசம் மேலே வானத்தை எட்டியது. நட்சத்திரங்கள் கவனித்தன. விரைவில்
ஒரு மென்மையான நட்சத்திர ஒளிக்கற்றை கீழே வந்து லுமாவைச் சுற்றிக் கொண்டது. இதோ, அது சொன்னது, நாங்கள் உன்னைத் தேடிக் கொண்டிருந்தோம். லுமா தனது புதிய நண்பர்களிடம் திரும்பினாள். எனக்கு பிரகாசிக்க உதவியதற்கு நன்றி. மீண்டும் வந்து பாருங்கள், ஆலிவர் ஒரு கண் சிமிட்டலுடன் கூறினான். ஒரு மின்னல் மற்றும் ஒரு சுழலுடன் லுமா மீண்டும் வானத்தில் உயர்ந்து நட்சத்திரங்களுக்கிடையில் தனது இடத்தைப் பிடித்தாள். அன்று இரவு அவள் மற்ற அனைவரையும் விட பிரகாசமாக பிரகாசித்தாள். நீங்கள் ஒரு தெளிவான இரவில் மேலே பார்த்தால், ஒரு அன்பான ஆந்தை மற்றும் ஒரு மாயாஜால காடுகளின் உதவியுடன் வீட்டிற்குச் செல்லும் வழியைக் கண்டுபிடித்த சிறிய தொலைந்து போன நட்சத்திரமான லுமாவை நீங்கள் காணலாம்.